அதாவது தேர்தல் உள்ள வந்து இந்த பெருசாக கூட்டணியும் அவருக்கு அமையலை. அதிமுக கூட்டணியில் அவர் இணைகிறதுக்கு தான் முக்கால்வாசி அவர் பேச்சுவார்த்தை நடந்தது. கூட்டணியும் சரியாக அமையலை. தனித்து நின்னா நம்மளால் பெருசாக வெற்றி பெற முடியாதுங்கிறது அவருக்கு அந்த ரிசல்ட் தெரிஞ்சிருச்சு. தேர்தல் முடிவுகளை பொறுத்த வரைக்கும் அவருக்கு சாதகமாக இருக்காது. ஏன்னா தமிழ்நாட்டில் நீங்கள் குறைந்தபட்சம் ஒரு 25% ஓட்டு வாங்கினா தான் ஒரு சட்டமன்ற உறுப்பினராவது ஆக முடியும். இப்போ எல்லா கருத்து கணிப்புகளும் என்ன சொல்கிறாங்கன்னா அதிகபட்சம் ஒரு 10% ஓட்டு வாங்குவார். ஓட்டுகளை வேணால் பிரிப்பாங்களே ஒழிய தனிச்சு அவங்களால ஜெயிக்க முடியாது. அந்த ரிசல்ட்லாம் விஜய்க்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. தெரிய ஆரம்பிச்சதுனுடைய விளைவு தான் அவர் பெருசாக ஆக்டிவாக இல்லாமல் சைலண்ட்டாக வந்தால் போது போனால் போதுங்கிற மாதிரியான ஒரு பார்ட் டைம் அரசியல்வாதியாக பண்ணிட்டு இருக்காருங்கிற மாதிரி தான் தோணுது. இருக்காங்க, நண்பர்களாக இருக்காங்க. அன்றைக்கி பார்த்தீங்கன்னா கீர்த்தி சுரேஷ் அவங்க ஃபேமிலியோடு போய் விஷ் பண்ணிட்டு வந்திருந்தார். இதில் எல்லாருடைய கேள்வியும் என்ன அப்படின்னா, விஜயினுடைய ஃபேமிலி எங்கே, விஜயினுடைய மனைவி எங்கே, விஜயினுடைய மகள் எங்கே, விஜயினுடைய மகன் எங்கே, கல்யாணத்துக்கு யார் போவாங்க, ஃபேமிலியோடு போவாங்க. குடும்ப ஃப்ரெண்ட்னா ஃபேமிலியோடு போகிறப்ப அந்த ஃபேமிலி போகல, த்ரிஷாவும் இவர் மட்டும் போகிறாங்க. அப்படிங்கும் போது அதை வந்து கனெக்ட் பண்ணி தானே பேசுவாங்க. அது கண்டிப்பாக நடிப்பார். ஏன்னா மமிதா பாஜியே சொல்லிட்டாராமே, அவங்களே சொல்கிறாங்க. ஜனநாயகன் படத்தினுடைய கதாநாயகியே சொல்லிட்டாங்க அடுத்த படம் நடிப்பார். 200 கோடி ரூபா சம்பளம் வாங்கிட்டு இருந்தேன், விட்டுட்டு வர்றேன் அப்படிங்கிறாரு. யார் உங்களுக்கு விட்டு வர சொன்னால், யார் உங்களை கேட்டால்? தமிழ்நாடு டெய்லி தமிழ்நாட்டிலேருந்து 10 பேர் போய் மக்கள் போய் விஜய் வீட்டில் வாசப்பில் நின்று தலைவா எங்களை காப்பாற்றுங்க, நீங்கள் வந்தால் தான் தமிழ்நாடு எங்களை காப்பாற்ற முடியும்னு யாராவது கேட்டாங்களா? காந்தம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் யாஸ்மின். இன்னைக்கு நம்மளோட சீஃப் கெஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா பத்திரிகையாளர் ஜுபேர் சார் அவர்கள் தான். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா சார், விஜய் சாரோட பர்த்டே போச்சு. பர்த்டேக்கு வந்து ரசிகர்களை கூட எட்டி கூட பார்க்கல அவர் அப்படின்ற மாதிரி தான் பேச்சு பெரும் வைரலாக போயிட்டுருக்கு. அவர் ஆக்டராக இருக்கும்போதே அவர் வந்து ரசிகர்களை மதித்து பார்ப்பாரு. இப்போ அரசியலில் வேற வந்திருக்காரு. எதனால் வந்து பார்க்கல, என்ன காரணமாக இருக்கும்? இல்லை, தேர்தல் முடிவுகள் அவர் முன்கூட்டியே தெரிஞ்சிருச்சா என்னன்னு தெரியல. அதனால் வந்து இப்போ ரசிகர்களை பார்த்தாரு, தொண்டர்களை பார்க்க மாட்டேங்கிறாரு. அரசியல் கட்சிகள் தொண்டர்களை தான் அரவணைச்சு போவாங்க. தொண்டர்களை கூட ஒன்றும் பொதுமக்களை சந்திக்கிறது ரெண்டாவது விஷயம். ஆனால் முதல்ல அடிப்படையாக இருக்கக்கூடிய தொண்டர்களையே சந்திக்காமல் இருக்கிறாரு. ஒருவேளை அவர் தேர்தல் முடிவுகள் முன்கூட்டியே தெரிஞ்சதுனால கொஞ்சம் மனசோர்வில் இருக்கிறாரா என்னங்கிறது தெரியல. ஏதாவது ஒரு காரணம் இருக்குமா இந்த அரசியல்ல வந்ததுக்கு அப்புறம் இப்படி வராததுக்கு ஏதாச்சும் ஒரு இல்லை காரணம்னா, இப்போ சமீப காலமாக அவருடைய செயல்பாடுகள் எல்லாமே பெருசாக ஆக்டிவாக இல்லை. ரெண்டாவது தேர்தல் உள்ள வந்து இந்த பெருசாக கூட்டணியும் அவருக்கு அமையலை. அதிமுக கூட்டணியில் அவர் இணைகிறதுக்கு தான் முக்கால்வாசி அவர் பேச்சுவார்த்தை நடந்தது. கூட்டணியும் சரியாக அமையலை. தனித்து நின்னா நம்மளால் பெருசாக வெற்றி பெற முடியாதுங்கிறது அவருக்கு அந்த ரிசல்ட் தெரிஞ்சிருச்சு. அப்படிங்கும்போது சரியான நம்ம நினச்ச ஒரு கூட்டணியை அமைக்க முடியல, நம்ம நினச்ச ஒரு இடத்துக்கு நோக்கி போக முடியல. அப்போ தேர்தல் முடிவுகள் என்ன வரும் அப்படிங்கிறது அவருக்கு தெரிஞ்சிருச்சு. அதை நோக்கி தான் அவர் வந்து கொஞ்சம் சைலண்ட்டாக இருக்கிறாராங்க தோணுது. என்னவா இருக்கும்ன்ற மாதிரி சொல்லுங்க. தேர்தல் முடிவுகள் எப்படி இருக்கும்? தேர்தல் முடிவுகளை பொறுத்த வரைக்கும் அவருக்கு சாதகமாக இருக்காது. ஏன்னா தமிழ்நாட்டில் நீங்கள் குறைந்தபட்சம் ஒரு 25% ஓட்டு வாங்கினா தான் ஒரு சட்டமன்ற உறுப்பினராவது ஆக முடியும். இப்போ எல்லா கருத்து கணிப்புகளும் என்ன சொல்கிறாங்கன்னா அதிகபட்சம் ஒரு 10% ஓட்டு வாங்குவார். அந்த 10% ஓட்டு வாங்கினார்னா ஒரு சட்டமன்ற உறுப்பினராக கூட ஆக முடியாது இல்லையா? அப்போ அந்த ரிசல்ட் தெரிஞ்சிடும். தனியாக விஜய் நின்னார்னா, தனியாக தமிழக வெற்றி கழகம் நின்றுச்சுன்னா அதிகமான பட்சம் 10%க்கு மேலே போகாது. அந்த 10% ஓட்டுங்கிறது வெற்றி வாய்ப்பை இவருக்கு கொடுக்காதே. எந்த தொகுதியிலையும் வெற்றி பெற முடியாதே. ஓட்டுகளை வேணால் பிரிப்பாங்களே ஒழிய தனிச்சு அவங்களால ஜெயிக்க முடியாது. அந்த ரிசல்ட்லாம் விஜய்க்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. தெரிய ஆரம்பிச்சதுனுடைய விளைவு தான் அவர் பெருசாக ஆக்டிவாக இல்லாமல் சைலண்ட்டாக வந்தால் போது போனால் போதுங்கிற மாதிரியான ஒரு பார்ட் டைம் அரசியல்வாதியாக பண்ணிட்டு இருக்காருங்கிற மாதிரி தான் தோணுது. அதுக்கும் இதுக்கும் என்ன சார் சம்மந்தமாக இருக்கும்? ஏன்னா வந்து பார்க்குறதுக்கும் இப்போ இதன் மூலியமாக கூட இன்னும் பெருசாக பேசப்படும்ல. அது இல்லை பேசப்படும்னா அன்னைக்கு அவர் என்ன சூழ்நிலையில் இருந்தாரோ, இல்லை எதுக்கு சந்திக்க வேணாம்னு நினைச்சாருங்கிறது தெரியல. ஆனால் அது தவறான விஷயம். பல ஊரில் இருந்து பல தொண்டர்கள் ரசிகர்கள் வந்து குவிஞ்சு கிடக்காங்க, அன்றைக்கி பார்க்கணுங்கிறாங்க. அப்படிங்கும்போது அதை வந்து தவிர்த்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அரசியல் கட்சி தலைவராக கூட விடுங்க, நடிகராக கூட விடுங்க, நம்மை பார்க்க ஒரு தூரத்துலேருந்து ஒருத்தங்க வந்திருக்கிறார். பேசிக் ஒரு கட்டசி, ஒரு பால்கனிலேருந்து ஒரு கையை காமிச்சிட்டு போயிருக்கலாம். அது கூட செய்யாமல் அவர் தவிர்த்திருக்கிறது வந்து என்ன மனநிலையில் இருக்கிறாருங்கிறத புரியலை நமக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னா, த்ரிஷா அவர்கள் வந்து விஜய் பர்த்டேக்கு ஒரு போர்ட்ரேட் விட்டு வந்து தான் ரொம்ப பேசும் பொருளாக போயிட்டு இருக்கு. அது எதனால போட்டிருப்பாங்க, என்ன காரணமா? அது ஃபோட்டோ மட்டும் போட்டது பிரச்சனை இல்லை. ஃபோட்டோக்கு மேலே ஒரு கேப்ஷன் ஒன்று போட்டிருந்தாங்க. அந்த கேப்ஷன் தான் வந்து
அதுக்கு என்ன மீனிங்னு தேடிட்டு அது இருக்காங்க. வந்து ஒரு யூனிவர்ஸ்ன்ற மீனிங்ல இருக்கிற மாதிரின்னு சொல்றாங்க. அந்த இமோஜ்க்கு அதான் அர்த்தம்ன்ற மாதிரி இல்ல சொல்றாங்க. எமோஜி இல்ல, அது வந்து பெஸ்டஸ்ட்னு ஒன்று போட்டிருக்கிறாங்க. அந்த பெஸ்டஸ்ட்டுக்கு என்ன அர்த்தம், இவர் பெஸ்டானவரா இல்ல பெஸ்டியா அப்படிங்கிறது நிறைய வந்து வந்து கனெக்ட் பண்ணி பேசிட்டு இருக்கிறாங்க. பட் அவங்க 2 பேரும் நண்பர்களாக இருக்கிறாங்க. அது அவருடைய பர்சனல் விஷயம். ஒருத்தவங்க யார் வாழ்த்து சொல்லணும் யார் வாழ்த்து சொல்லக்கூடாது அப்படிங்கிறதை தாண்டி அவங்க நண்பர்கள் நிறையா படங்கள் பண்ணியிருக்காங்க, நண்பர்களாக இருக்காங்க. அன்றைக்கி பார்த்தீங்கன்னா கீர்த்தி சுரேஷ் அவங்க ஃபேமிலியோட போய் விஷ் பண்ணிட்டு வந்திருந்தார். இதில் என்ன அவருடைய எல்லாருடைய கேள்வியும் என்ன அப்படின்னா, விஜயினுடைய ஃபேமிலி எங்கே, விஜயினுடைய மனைவி எங்கே, விஜயினுடைய மகள் எங்கே, விஜயினுடைய மகன் எங்கே, ஒரு பொது நிகழ்ச்சி கூட்டு வர வேண்டாம், ஒரு கட்சி நிகழ்ச்சி கூட்டு வர வேண்டாம், குடும்ப அரசியல் கூட சொல்லுவாங்க அப்படிங்கிறது. அவருடைய பெர்சனலான ஒரு பர்த்டே, எல்லாருடையும் பர்த்டே கொண்டாடக்கூடியவர், ஏன் குடும்பத்தோடு இல்லை, குடும்பம் எங்கே இருக்குது அது அப்படிங்கிற கேள்வி கேட்குறாங்க. இது அவங்க பர்சனல் விஷயம், யாரும் இது மாதிரி இருக்காங்க இல்லாமல் இருக்காங்களா, அவங்க எல்லாம் இங்கே விமர்சனம் பண்ணுறீங்களான்னு சில பேர் கேள்வி கேட்குறாங்க. பொதுத்தளத்திற்கு வந்த பிறகு எல்லா விஷயங்களும் விமர்சனத்திற்கு உட்பட்டது தான். இன்றைக்கி ஒரு அரசியல் கட்சியாக மேடையில் ஏறிட்டார். அப்படிங்கும்போது எல்லாத்தையும் கேள்வி கேட்க தானே செய்வாங்க. அப்போ அதுவே ஒரு கேள்வி தான். ஒருவேளை அதெல்லாம் மறைப்பதற்காக கூட ஒரு அந்த யாரையும் சந்திக்காமல் இருந்திருக்காரா என்னங்கிறது தெரியல. இதை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? ஏன்னா பல நடிகைகள் போடுறாங்க, பல ஹீரோயின்ஸ் ஹீரோக்கள் எல்லாம் விஷ் பண்றாங்க. த்ரிஷா அவர்கள் போட்டது மட்டும் எதனால இவ்வளவு பேசப்படுது? த்ரிஷா அவங்களுடைய போட்டது ஏன் இவ்வளவு விமர்சனமாகுதுன்னா, த்ரிஷாவும் அவனும் ஒரே ஃப்ளைட்டில் அன்றைக்கி கீர்த்தி சுரேஷ் கல்யாணத்துக்கு சார்ட்டர் ஃப்ளைட்டில் போகிறாங்க. கல்யாணத்துக்கு யார் போவாங்க? ஃபேமிலியோடு போவாங்க. குடும்ப ஃப்ரெண்ட்னா ஃபேமிலியோடு போகிறப்ப அந்த ஃபேமிலி போகல, த்ரிஷாவும் இவர் மட்டும் போகிறாங்க. அப்படிங்கும் போது அதை வந்து கனெக்ட் பண்ணி தானே பேசுவாங்க. அது சாதாரண விஷயம். இப்போ கல்யாணத்துக்கு இப்போ ஜெயம் ரவியும் கனிஷாவும் ஐஸ்வர்யா வேலன் விட்டு கல்யாணத்துக்கு வர்றாங்க. அது தானே விமர்சனமே ஆச்சு. அந்த கல்யாணத்துக்கு யார் போவாங்க? ஃபேமிலியோடு போவாங்க, கணவன் மனைவி குழந்தைகளோட போவாங்க, கணவன் மனைவி இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸோடு போவாங்க. அப்படிங்கும் போது இவர் வந்து என்னென்னா மனைவியும் குழந்தைகளையும் எந்த இடத்துலையும் கூப்பிட்டு வரதில்லை, பெண் தோழியோட வெளியில் போகிறாரு. அப்படிங்கும் போது அதை வந்து அப்போ குழந்தைகள் எங்கே, ஃபேமிலி எங்கே, ஒரு முக்கியமான கல்யாணத்துக்கு கூட அவங்கள கூப்பிட்டு வர முடியாமல் போச்சுன்னா எங்கேங்கிற ஒரு கேள்வி வரும், அதை விமர்சனம் வரும். அதை தொடர்ந்து இவங்க ட்விட்டும் போடுறாங்க. அப்படின்னு எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி பேசுவாங்க இல்லையா? பேசுறதுல வந்து இதை வந்து பெருசாக ஒன்றும் சந்தேகத்துக்குரிய விஷயம் கிடையாது. இப்போ அவரோட பர்த்டேக்கு கிளிம்ஸ்லாம் கூட ரிலீஸ் ஆயிருந்துச்சு, அதை பார்த்துருப்பீங்க. ஆமாம், அது வந்து பார்க்குறப்ப அப்படி முழுக்க அது பகவந்த் கேசரி அப்படின்னு ஒரு தெலுங்கு படம். அந்த படத்தினுடைய ட்ரெய்லரும் யூடியூப்பில் இருக்குது. அதை பார்க்குறவங்க அதையும் பார்த்துக்கலாம். அதுவும் இதுவும் ஒரே மாதிரி இருக்குது. அதே மாதிரி தீ பிளந்து எரிஞ்சு வருது, அதில் போலீஸ் ட்ரெஸ்ஸோடு வர்றாரு, அதே மாதிரி கத்தியை வச்சு மீசியை இது பண்ணுறாரு. எல்லாம் அதே சீன் பை சீன், ஷார்ட் பை ஷார்ட் அதை பார்த்தா பண்ணியிருக்காங்க. பகவந்த் கேசரி படமுமே ஏறக்குறைய அது ஒரு பெண்களுக்கு பாதுகாப்பாக இருக்கக்கூடிய ஒரு நபர், பெண்களுடைய முன்னேற்றத்துக்கு உதவியாக இருக்கக்கூடிய நபர், ஒரு பழங்குடி சமூகத்துலேருந்து வந்த ஒரு சப் இன்ஸ்பெக்டர் அப்படிங்கிற ஒரு கதை. அதெல்லாம் வந்து இப்போ எலெக்ஷன் நேரத்துக்கு அதெல்லாம் பயன்படுங்கிறதுனால இந்த கதையை சூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த படம் தெலுங்கில் பெருசாக போகல. பாலியா அது வரைக்கும் வந்து ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக பார்த்துக்கிட்டு இருந்த பாலியாவை இந்த படத்தில் ஒரு சென்டிமெண்ட் ஹீரோவாக, ஒரு பெண்களுக்காக குரல் கொடுக்கக்கூடியவராக அந்த படத்தில் காமிச்சிருப்பாங்க. ஒரு சஸ்பெண்ட் செய்யப்பட்ட ஒரு சப் இன்ஸ்பெக்டராக நடிச்சிருப்பார். இதெல்லாம் கரெக்டாக நிறையா தமிழ் படங்கள் இவர் படங்களே பார்த்த மாதிரி இருக்கும். அந்த சொல்கிற விஷயம் பீகளில் நிறையா தெரிகிறி நிறையா பார்த்த மாதிரி இருக்கும். ஆனால் இந்த முக்கியமான விஷயங்கள்லாம் அந்த எலெக்ஷன் நேரங்களில் அதுக்கு ஒர்க் அவுட் ஆகுங்கிறதுக்காக இந்த கதையை சூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ட்ரெய்லர் பார்க்குறப்ப முழுக்க பகவந்த் கேசரி படத்தை தான் இவங்க வந்து எடுத்திருக்கிறாங்கிறது நல்லா தெரியுது. அரசியலுக்கு அப்புறம் படத்தில் நடிப்பாரா சார்? கண்டிப்பாக நடிப்பார். ஏன்னா மமிதா பாஜியே சொல்லிட்டாராமே, அவங்களே சொல்கிறாங்க. ஜனநாயகன் படத்தினுடைய கதாநாயகியே சொல்லிட்டாங்க, அடுத்த படம் நடிப்பார், எலெக்ஷன் முடிவை பொறுத்து நான் அடுத்த படத்தை நடிப்பேங்கிறத சொல்லிட்டாரு. நம்மளும் அதான் நம்ம ஆரம்பம்னு சொல்லிட்டு இருக்கோம். விஜயினுடைய அரசியல் போக்கு, விஜயினுடைய அரசியல் செயல்பாடுகள் அப்படிங்கிறதெல்லாம் வச்சு பார்க்குறப்ப அடுத்த படத்திற்கு உண்டான வேலைகளை கண்டிப்பாக ஆரம்பிச்சிருவார். தேர்தல் முடிவுக்கு பிறகு நடிக்க வந்துடுவாருங்கிறது தான் எல்லாருடைய கணக்கும். அப்போ அதைத்தான் அவருக்கும் அதான் நடிச்சிருக்காரு. பல பத்திரிகையாளர்கள், பல ஊடகவியலாளர்கள் இதை பற்றி சொல்லியிருந்தாங்க, விஜய் கண்டிப்பாக அடுத்த படம் நடிக்க போகிறாரு. ஆனால் விஜயுமே அதை சொல்லியிருக்கிறார். உடன் நடித்த நடிகைகிட்ட நான் அடுத்த படம் பண்ணுவேன், தேர்தல் முடிவுகளை பார்த்துட்டு அடுத்த படம் பண்ணுவேன்றாரு. ஒருவேளை அதை முடிஞ்ச அப்புறம் அடுத்த படம் பண்ணுவார். நடிகை கிட்ட சொல்லியிருக்காரு, ஆனால் மக்கள் கிட்ட எதுவுமே சொல்லல. மக்கள் கிட்ட எப்படி சொல்லுவார்? மக்கள் கிட்ட சொன்னார்னா தான் அந்த தேர்தல் நேரங்கள் இந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் போயிருமே. ஏன்னா இப்போதைக்கு வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, அவர் சொன்ன ஒரு விஷயம் முழு நேர அரசியல்ல இறங்க போறேன்றது தான் சொல்லியிருந்தாரு. அப்படி சொன்னப்போ எல்லாரும் இதுக்கப்புறம் நடிக்க மாட்டாரு, இதுதான் கடைசி படம்ன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இவர் ஒரு ஹிண்ட் கொடுத்துட்டாருன்னா அதை வச்சு அவங்க மக்கள் போயிடுவாங்கல்ல. அதுலயே இல்லை அது அரசியல் புரசல் அவர் ஓப்பனாக டிக்ளேர் பண்ணல. அரசியல் புரசலாக தான் இந்த செய்தியில் வரும். இப்போ என்னன்னா, அவர் சொல்கிற முக்கியமான விஷயமே, நான் என் கேரியரின் உச்சத்தில் இருந்தேன், அதை விட்டுட்டு வர்றேன், 200 கோடி ரூபா சம்பளம் வாங்கிட்டு இருந்தேன், விட்டுட்டு வர்றேன் அப்படிங்கிறாரு. யார் உங்களுக்கு விட்டு வர சொன்னால், யார் உங்களை கேட்டால்? தமிழ்நாடு தமிழ்நாட்டிலேருந்து 10 பேர் போய் மக்கள் போய் விஜய் வீட்டில் வாசப்பில் நின்று தலைவா எங்களை காப்பாற்றுங்க,
நீங்கள் வந்தால் தான் தமிழ்நாடு எங்களை காப்பாற்ற முடியும்னு யாராவது கேட்டாங்களா? இப்போ அரசியல் அடுத்த ஒரு அடி எடுத்து வைக்கணும்னு நினைக்கிறாரு. அது சினிமாவிலையும் இதையும் சேர்ந்து பண்ண முடியாது. எம்ஜிஆர் சினிமாவை இதையும் ஒன்றா தான் ட்ராவல் பண்ணார். அவர் முதலமைச்சர் வரைக்கும் படத்தில் நடிச்சுருந்தார். முதலமைச்சர் ஆன பிறகு படத்தில் நடித்தார். ஆனால் இவர் என்னென்னா அது அதை வந்து ஒரு சாதனையாக சொல்கிறார். சினிமாவினுடைய கேரியர் நான் விட்டுட்டு வர்றேன், 250 கோடி ரூபா சம்பளத்தை விட்டுட்டு வர்றேன் அப்படிங்கிறாரு. அது யாரும் கேட்கலையே. நீங்கள் 250 கோடி ரூபா சம்பளத்தை விட்டுட்டு வந்தீங்கன்னா மக்களுக்கு என்ன லாபம்? மக்களுக்கு 250 கோடி ரூபா சம்பாரிச்சு அந்த 250 கோடியை மக்களுக்கு செலவு பண்ணணும்னா கூட அதில் ஏதாவது லாஜிக் இருக்குது. நான் படத்தில் நடிக்க மாட்டேன், உங்களுக்கு மக்கள் சேவை செய்யணும். படத்தில் நடிச்சு அந்த 250 கோடி செலவு பண்ணுங்க. ஒரு படத்தில் அந்த படத்தில் சம்பாதிக்கிற காசை பூரா 250 கோடி ரூபா வாங்குறேன், ஒரு கிராமத்தை தத்தெடுத்து அந்த கிராமத்தை முன்மாதிரி கிராமமாக மாற்றுறேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா கூட செலவு நல்ல விஷயம். பரவாயில்லப்பா, விஜய் 250 கோடி ரூபா வாங்கியிருக்காருப்பான்னு சொல்லலாம். நான் வந்து 250 கோடி ரூபா வருமானத்தை விட்டுட்டு அரசியலுக்கு வர்றேன் அப்படின்னா உங்களை யார் வர சொன்னேன்? உங்களுக்கு வருமானம் வருது, நடிங்க. நடிச்சுக்கிட்டு அரசியல் பாருங்கள். முதலமைச்சர் அனுப்ப நடிப்பு நிப்பாட்டுங்க. இல்லை அந்த வருமானத்தை எடுத்து பொதுமக்களுக்கு ஏதாவது செய்யுங்க. 4 நோட்டு புக்கும் 10 கிலோ அரிசியும் கொடுத்தா போதுமா? அதை பொறுத்த வரைக்கும் அதை வந்து ஒரு பிராண்ட் அவர் பண்ணுறாரு, அவ்வளோதான். இதுக்கப்புறம் அரசியலில் வந்ததுக்கப்புறம் படம் நடித்தா மக்களோட பார்வை எப்படி இருக்கும் சார்? இல்லை, ஒரு பிரேக்குன்னு அவர் சொன்னது பிறகு திருப்பி ஆரம்பிக்கிற பட்சத்தில் அது ஒரு கேப் இருக்கும். எல்லா விஷயத்துக்குமே அது பொருந்தும். சினிமா மட்டும் கிடையாது, அரசியல் மட்டும் கிடையாது. ஒரு கம்பெனிலே 1 மாதம் லீவ் எடுத்து திருப்பி போகிறப்ப அது நமக்கு புதுசாக ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரியான ஒரு தடுமாற்றம் இருக்கும். அது படம் அமைகிறத பொறுத்து இருக்குது.